நாட்களுக்கு ஆண்டவரே மக்களுடைய மக்கள் ஆமீன் ஆமீன். அப்படியே நில்லுங்கம்மா. உங்களுக்காக பாஸ்டர் வானர் ஜெபிப்பார்கள். மைக் எடுத்து விட்டுட்டு பாருங்க ஐயா. உங்களோட மைக் ஓன்ல இருக்கு. அப்படியே நில்லுங்கம்மா. உங்களோட பிரயாணத்துக்காக ஜெபிப்பார். ஆமென். நன்றி நன்றி அம்மா, நன்றி அம்மா. ஆமென். இந்த வேளை ஜெபம் பண்ணும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, அன்பு தாயார் பத்மாவதி அம்மாவுக்காக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன் ஐயா. கத்தாவே, 3 மாதங்கள் நம்முடைய தேசத்திலே போய் தன் ஊழியங்களை செய்யும்படியாக அந்த கிருபையை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. எந்த விதமான சத்ருவின் கிரியைகளோ சத்ருவின் தாக்கல்களோ இல்லாதபடி உம்முடைய கரம் தானே கூட இருந்து நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. கத்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய ஏஞ்சல்கள் ஆண்டவரே கூட இருந்து இந்த நாட்களே தாயாரை இந்த நாட்களை வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. சிவமாய் அழைத்து போய் சிவமாய் மறுபடியுமாய் தேசத்துக்கு நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவே. கத்துடைய கரம் தானே கூட இருந்து வழிநடத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. விசேஷித்த விதமாய் உம்முடைய சித்தம் எதை நீர் தேசத்திலே அவர்களை கொண்டு நீர் செய்ய வாஞ்சிக்கிறீரோ அதை இந்த நாட்களிலே அவர்களுடைய உறவினர்களுக்குள்ளே ஆண்டவரே, அவர்களுடைய ஆண்டவரே இன்னுமாய் அயலார்களுக்குள்ளே இந்த நாட்களில் நீர் அவர்கள் மூலமாய் நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவே. பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும்படியாக உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா, பொறுப்பேற்றுக் கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அம்மா. ஆமேன். நன்றி ஐயா. நான் இலங்கைக்கு போனா ஒரு முறையும் சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன். நான் ஆஸ்பத்திரி ஊழியம் செய்கிறேன். நான் டாக்ஸ் கொடுக்குறேன். எனக்கு எந்த வயசு இப்ப இந்த முறை போங்கம்மா. ஆண்டர் பெரிய வாசல்களை திறந்தார் வேறண்டா. இப்ப இது கடைசி காலமா இருக்கிறபடினால கத்தர் பெரிய காரியங்கள் இந்த நாட்கள் உங்களுக்கு வச்சிருக்கிறா. நீங்க தைரியமா போய் தைரியமா பிரசங்கம் பண்ணுங்க. இந்த நாட்கள்ல ட்ரக்ஸ் கொடுங்க. இனி தமிழர் மக்கள் மத்தியில சிங்கள மக்கள் மத்தியில கூட இந்த நாட்களை போய் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க சொல்லிக் கொள்ளுங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரம்மா. ஆமே ஆமே ஆமே. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஆமே. நன்றி அம்மா. நன்றி. கத்தர் ஆசீர்வதிப்பார். ஆமே
ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த உம்முடைய வார்த்தைகளை பேசும்படியாக இந்த இடத்துல நீர் கொண்டு வந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த இடத்திலும் ஜெபங்களை ஏறெடுத்த அன்பு தாயாருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரந்தானே அவர்களோடு கூட இருந்து தேவைகளை சந்தித்து அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி நீர் நடத்துகிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே பழைய ஏற்பாட்டிலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே, அப்பொழுது அவள் இந்த நாட்களை இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே ஜோர்தானிலே 7 தரம் மூழ்கின போது அவன் மாமிசம் ஒரு சிறுபிள்ளையின் மாமிசத்தை போல் இந்த நாட்களிலே மாறி இந்த நாட்களே அவன் சுத்தமானான் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த நாகமான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிற ஒரு அதாவது நாட்களில் ஒரு தேசாதிபதியை இந்த நாட்களை குறித்து இந்த நகரத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த புதிய ஏற்பாட்டிலே இங்கே பார்க்கிற வேளையிலே, இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள இந்த போதனைகளின் அடிப்படையிலே பார்க்கிற வேளையிலே மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டிலே இந்த நாட்களிலே அவர் சொன்ன காரியங்கள் நிறைவேறுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு ஒரு குழப்பமாக இந்த நாட்களே இருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி குழப்பமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே இருந்த அதே இயேசு கிறிஸ்து தான் இந்த நாட்களே புதிய ஏற்பாட்டிலே இருக்கு. அவர் சொல்லுகிறார், நான் நேற்றும் என்றும் இன்று நான் அங்கு மாறாதவராய் இருக்கிறேன் என்று சொல்லி. 2வதாக ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே என்னுடைய நாட்களை அங்கே இந்த நாட்களே ஆபிரகாம் கண்டார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே, அப்படியானால் ஆபிரகாமோடு நடந்த தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இன்றைக்கு வேதம் வெளிப்படுகிறது. ஆனால் பாருங்கள், இந்த வேதத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் இந்த நாட்களிலே அங்கே அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்று பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் பாருங்கள் இந்த புதிய ஏற்பாட்டிலே வந்து பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்கள் மத்தியிலே இந்த நாட்களிலே அவர் தன்னுடைய அங்கு அந்த அற்புதங்களை செய்த வேளையிலே கூட அவர்களாலே உணர்ந்து கொள்ள முடியாமல் போனது மட்டுமல்ல, அங்கே அவருக்கு எதிராக இந்த நாட்களிலே செயல்பட்டார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் திருப்பிக் கொள்வோமா இருந்தால், வேத வார்த்தை தெளிவாக இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தழுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால், நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் நான் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று சொல்லி தயவு செய்து நீங்க எண்ணிக்கொள்ளாதீங்க. ஏனென்றால் எல்லாவற்றையும் நிறைவேற்றத்தான் இந்த நாட்களை நான் வந்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணங்கள் எப்படியாக இந்த நாட்களை நிறைவேறி இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களை நீங்கள் கேட்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அங்கே பாருங்கள், இந்த நாட்களே இந்த பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தின் படி பார்க்கிற வேளையிலே விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை கல்லறியும்படியாக அந்த நாட்களை கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய நோக்கம், அவருடைய சித்தம் என்னவென்று சொல்லி சொன்னால் அவளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவள் யாரால் குற்றப்படுத்தப்பட்டாள், யாரால் தீட்டுப்படுத்தப்பட்டாள் என்பதை அவர்கள் அந்த இடத்திலே உணரவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், அந்த பெண்ணோடு யார் உறவு வைத்தார்கள், அந்த பெண்ணோடு யார் இருந்தார்கள் என்பதை அவர்கள் இந்த நாட்களில் உணர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு இந்த நாட்களிலே அந்த நியாய பிரமாணத்தின் காலத்திலே அவர்களுக்கு அந்த அறிவு இந்த நாட்களில் இல்லாமல் போய்விட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், அந்த இடத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் கல்லோட வந்து நிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நிற்கிறார். அவரிடத்துல கொண்டு வந்து நிக்கிறோம். மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும், போதகரே நீர் இதற்கு என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வேளையிலே ஆண்டவர் சற்று அவர்களுடைய யோசனைகள், அவருடைய நினைவுகள், அவருடைய எண்ணங்களை அறிந்தார். உடனே இந்த நாட்களிலே சற்று தரையிலே எழுதிவிட்டு அவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், உங்களில் முதலாவது குற்றமில்லாதவன் முதலாவது கல்லை இந்த நாட்களில் எழுதிய கடவான் என்று சொன்ன வேளையிலே பாருங்கள், ஒருவரும் அவள் மேல் கல்லெறியவில்லை. இப்ப பாருங்க, அந்த சம்பவத்தை நாங்க பார்க்கிற வேளையிலே அப்படியானால் எல்லாரும் என்ன நடந்திருக்கிறது, அவளை தீட்டுப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறது. வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் நியாய பிரமாணத்தினுடைய காரியங்கள். ஏனென்றால் நியாய பிரமாணத்தினுடைய காரியங்களிலே அவர்கள் தங்களுக்கு தாங்கள்
என்ன செய்வார்கள், அங்கே அந்த கட்டளைகளையும் தங்களுக்கு தாங்கள் அந்த அதிகாரங்களையும் எடுத்துக்கொண்டு எளியவர்களை சிறியவர்களை இந்த நாட்களில் துன்பப்படுத்தி கொல்லுகிறதான காரியங்கள் இந்த நாட்களில் இருந்ததை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே எந்த இடத்திலும் பாருங்கள், ஆண்டவர் போய் சந்திக்கிறவர்களை அவர்கள் இந்த நாட்களில் இவர்கள் இப்படிப்பட்டவள் இப்படிப்பட்ட பாருங்கள், இந்த பெரும்பாடுள்ள இஸ்திரியை எடுத்து பாருங்கள், அவள் தீட்டுள்ளவள், அவள் ஜனங்களுக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி இந்த நாட்களில் என்ன சொல்லப்பட்டது, அங்கு ஒரு நியமனம் இருந்தது. அதனாலே தான் பாருங்கள், அவள் அந்த ஜனக்கூட்டத்துக்கு வருகிற வேளையிலே கூக்குறாங்க, இவள் இப்படிப்பட்டவள் அவள் வந்து நிற்கிறாள் என்று சொல்லி இந்த நாட்களே, தீட்டானவள் தீட்டானவள் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் அந்த இடத்திலே என்ன காரியம் என்று சொன்னால், இந்த பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷனை அங்கே ஒதுக்கி வைக்க வேண்டும், அதாவது சிறுமைப்பட்டவனை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில தான் இந்த நாட்களை இருந்தார்கள். இப்ப இந்த காரியத்தை நீங்கள் எடுத்து ஒரு பெரிய இடங்கள்ல இந்த நாட்களை எடுத்து பாருங்கள், அவர்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்தாலும் அதை இந்த நாட்களிலே தவறு என்று சொல்லி எடுக்க மாட்டார்கள், கொலை செய்தாலும் தவறு என்று சொல்லி இந்த நாட்களில் எடுக்க மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், இதான் இந்த நியாயப்பிரமாணத்துடைய காரியங்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. அப்ப அந்த நியாயப்பிரமாணத்துடைய காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நியாயப்பிரமாணத்துடைய காரியங்களை இந்த நாட்களில் நான் அங்கே அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றும்படியாக இந்த நாட்களிலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. அப்ப பாருங்க, நியாயப்பிரமாணமானாலும் தீர்க்க தரிசனங்களானால், அப்படியானால் பாருங்கள், எங்கே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்பட்டது, எங்கே நியாயப்பிரமாணம் நிறைவேறப்பட்டது என்று பார்க்கிற வேளையிலே அந்த இடத்திலே பாருங்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அதாவது அந்த நியாயப்பிரமாணம் நிறைவேறுற காரியத்தின்படி பார்க்கிற வேளையிலே அப்படி அல்ல. இந்த நாட்களை பாருங்கள், அவர்களை நீ மன்னித்து விடுன்றதான் அதனுடைய காரியமா இருக்கு. 7-70 தரம் இந்த நாட்களை மன்னித்து விடு, யாரும் குற்றம் செய்தால். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அந்த 7-70 தரம் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே ஒரு பரிபூரணத்தை கொடுக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த சம்பவத்திலே நாங்கள் இதை பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், தேவன் பரிபூரணமானவர் என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பரிபூரணமானவர், அப்படியானால் அவரிடத்திலே எந்த விதமான குறைவுகளும் இல்லை என்பதைத்தான் அங்கே காண்கிறோம். அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர் அங்கே சொல்லுகிறார், அந்த நாட்களிலே உங்களில் குற்றம் உள்ளவன் முதலாவது கல் எறியுங்கன்னு சொன்னா, ஏன் அவர்கள் அந்த கல்லை போட்டு விட்டு போக வேண்டும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அவர்களுக்குள்ளே குற்ற உணர்வு, அந்த மனச்சாட்சி அவர்களை என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால், அந்த காரியத்தை செய்யும்படியாக அங்கே தூண்டாதபடி தடுக்கிறது. அவருடைய நியாய பிரமாணம் அங்கே என்ன செய்கிறது, மூடப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே வருகிற வழியிலே அந்த நியாய பிரமாணம் இந்த நாட்களில் எங்கே என்ன செய்கிறது, மூடப்படுகிறதா, நிறைவேற்றப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தையிலே ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். அப்ப அந்த நியாய பிரமாணம் அந்த ஒரு வார்த்தையிலே அங்கே நிறைவேற்றப்படுகிற வேளையிலே என்னத்தை அவர்கள் காண்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், ஜனங்கள் ஒரு விடுதலையை காண்கிறார்கள். இப்ப பாருங்கள், இந்த பெண்ணுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள், அவள் அந்த இடத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றவளாய் அந்த இடத்திலே போகிறாள். அப்ப பாருங்கள், அவள் ஒரு இருதயத்தில் ஒரு பாரத்தோடு அவள் போகவில்லை. அப்ப குமாரன், அங்க வேதம் சொல்லுகிறது யோவான் 8ஆம் அதிகாரத்திலே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே இந்த நாட்களே விடுதலை ஆவீர்கள். அப்படியானால் பாருங்கள், வேதம் எப்படியாக சொல்லுகிறது சொன்னால், இங்கே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் கட்டளைகளிலே இருந்து ஜனங்களை அந்த கிருபையின் காலத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வரும்படியாக, விடுதலை பெற்றவர்களாய் இந்த நாட்களை கொண்டு வரும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த பூமியில இந்த நாட்களிலே தெய்வ குமாரனாக வெளிப்பட்டார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஏதோ நாங்கள் சொல்லுகிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், அடிக்கப்பட்டார், சிலுவையில் தொங்கினார், அந்த நாட்களை மரிச்சார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், போய்விட்டார். அப்படி அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், அது தேவனாலே நியமிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. அதாவது ஒரு ஷடோவாக இந்த நாட்கள் இருக்குது. எப்படின்னு சொன்னால், கட்டாயம் அவர் வர வேணும், அடிக்கப்பட வேணும். ஏனென்றால் பாவம் பெருகி கிடக்கிற இந்த உலகத்திலே. இப்ப இந்த பாவத்துக்கு அந்த தண்டனை என்னவென்று சொன்னால், அந்த பாவத்தினுடைய அந்த காரியத்தை நிவித்து செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே ஆடுகள் அடிக்கப்படுகிறதல்ல, புறாக்கள் அடிக்கப்படுகிறதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லது காளை மாடுகள் அடிக்கப்படுகிறதல்ல. இந்த நாட்களிலே ஒரு மனிதனுடைய இரத்தம் இந்த நாட்களிலே சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். 1 யோவான் 1:7 எடுத்து வாசிச்சு பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் என்ன செய்யுமா, சகல பாவங்களையும் கழுவி நீக்கி என்ன செய்யுமா, சுத்திகரிக்குமா, வேறு ஒன்றுமே இல்லை. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களை, அது நீ சின்ன வயதிலிருந்து செய்த பாவம்,
அல்ல இந்த நாட்களிலே அதுக்கு முன்பாக நீ செய்த பாவங்களா இருந்தாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற பாவமா இருந்தாலும், அவருடைய இரத்தத்துக்குள்ளே நாங்கள் வருகிற வழியில் அந்த இரத்தம் என்ன செய்யும்டா, கழுவி சுத்திகரித்து உன்னை அங்கே என்ன செய்கிறோம்னா நீதிமானாக்கி கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக அந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அந்த நியாய பிரமாணத்தினுடைய காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு இந்த நாட்களில் இல்லை. அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் ஏமாற்றம் அடைகிறார்கள். இப்ப நான் ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டு நான் போய் ஒரு 6 காளைகளை இந்த நாட்களை கொண்டு போய் அந்த பாவத்துக்கு தக்கதாக அந்த காளைகளை அடிக்கிறேன். அடிச்சு அந்த காளைகளை அந்த இடத்துல என்ன செய்கிறேன், அந்த இடத்துல அங்கே பலியிடுகிறோம். பலியிட்டு வந்தவுடனே நாங்கள் திருப்தியா இருக்கிறோம், மனதுக்கு திருப்தியா இருக்கொழிய, ஆனால் உண்மையிலே அங்கே பாவங்கள் கழுவப்படுவதும் இல்லை, பாவங்கள் சுத்திகரிக்கப்படுவதும் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 காரியங்களை இந்த நாட்களிலே அங்கே வெளிப்படுத்தினான்னு பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே நமக்குள்ளே என்ன வருகிறோம், பாவ குற்ற உணர்வு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப உடனே என்ன செய்கிறோம், பாவங்களை அறிக்கையிட்டு அந்த காரியத்தை விட்டு ஆண்டவருடைய பக்கமாக சேருகிறோம். இரண்டாவதாக அந்த நாட்களிலே ஆண்டவருடைய பக்கமாக சேர்ந்த நாங்கள் என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றுகிறோம். அப்ப நீதி என்று சொல்லப்படுகிற காரியம் அங்கே ஞானஸ்நானம். அப்ப அந்த ஞானஸ்நானத்தின் போது ஆண்டவரோடு கூட இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறோம், ஜலத்திலே அமுக்கப்பட்டு மறுபடியுமாய் நாங்கள் வெளியாலே வருகிற வேளையிலே ஒரு புது சிருஷ்டியாக வருகிறோம். அப்பொழுது பாருங்க, அந்த பாவம் எல்லாம் இந்த நாட்களிலே தண்ணீருக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்கிறது, அமுங்கி போகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆவியானவர் வருகிறார். இந்த நாட்களை கர்த்தருடைய ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொன்னால், நம்மை மறுபடியும் பாவம் செய்யாதபடி நம்முடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், ஒரு பரிபூரணப்பட்ட மனுஷன் மறுபடியுமா இந்த நாட்களிலே பாவம் செய்வானா இருந்தால் அவன் தேவனுடைய நியமனங்களை, தேவனுடைய கட்டளைகளை மீறுகிறவனாய் இந்த நாட்களில் இருக்கிறான் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப நியாய பிரமாணத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே இந்த நாட்களை ஏதோ வாசிச்சு விட்டு போக வரவில்லை, அவர் அங்கே நிறைவேற்ற வந்தார் ஐயா. அப்ப நியாய பிரமாணம் எதுக்குள்ளே அடங்கப்படுகிறன்னு சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தத்துக்குள்ளே வருகிற வழியிலே அந்த இரத்தத்துக்குள்ளே எல்லாம் அங்கே மூடப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, நியாய பிரமாணம் எங்கே இருந்தது நீங்க பார்ப்பீர்கள் என்றால், நீங்க உடன்படிக்கை பட்டி எடுத்து பாருங்கள். அந்த உடன்படிக்கை பட்டிக்குள்ள என்ன இருந்தது, ஆரோனுடைய துளித்த கோலும் இந்த நாட்களை மன்னாவும் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே அந்த தேவனுடைய அதாவது 10 கற்பனைகளையும் இருந்தவர்கள் சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த காரியங்களை பார்க்கிற வேளையிலே இவைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே ஆண்டவர் அங்கே என்ன செய்யறான்னு சொன்னால் பாருங்கள், கல்வாரியிலே ரத்தம் சிந்துகிற வேளையிலே அந்த ரத்தம் என்ன செய்கிறது, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மேலே வந்து விழுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக கேளுங்க. பாருங்கள், என்ன காரியம்னு சொன்னால் நீங்க இதற்கு ஆதாரம் பார்க்கலாம். திரைச்சீலை கிழிக்கப்படுகிறது. முதலாவதாக ஆண்டவர் அங்க சிலுவையிலே ஜீவனை விடுகிற வேளையிலே திரைச்சீலை கிழிக்கப்படுகிறது. திரைச்சீலை கிழிக்கப்படுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், எந்த மனுஷனும் கிருபாசனத்து அண்டைக்கு போகக்கூடிய அளவுக்கு பாதைகள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இதான் முந்தின காலத்திலே ஆசாரி மட்டும்தான் என்ன செய்யலாம், கிருபாசனத்தின் அண்டைக்கு இந்த நாட்களில் போகலாம் என்பதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் திரைச்சீலை கிழிக்கப்பட்ட உடனே அங்கே அவர் என்ன செய்யறான்னு சொன்னால், யாராவது எவ்ரிஒன் எனி யாராவது இருந்தாலும் எல்லாரும் இந்த நாட்களிலே வரலாம். ஏனென்றால் அங்கே அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே ஊற்றப்பட்டது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். இப்ப பாருங்க, திரைச்சீலை கிழிக்கப்பட்டு ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தினால் இந்த உடன்படிக்கை பெட்டியை மூடிட்டார். மூடினால் இனி யாரும் போய் தொடலாம் அங்கே இந்த நாட்களிலே அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்போ இதுகள் வராது. ஆனால் பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, மாட்டு வண்டியில இந்த நாட்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகிற வழியிலே ஊசா தொட்ட வழியிலே கர்த்தர் அடித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அந்த இடத்திலே அங்கே இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அந்த இடத்திலே மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த காலத்திலே வாழ்ந்து வந்தார். ஆனால் அவர் அடிக்கப்படவில்லை. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்டது என்று சொல்லி இருந்தாலும், ஆனால் உண்மையின்படி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே கல்வாரில் அடிக்கப்படுகிறது. எங்கே என்று சொல்லி சொன்னால், அந்த சொல்லப்பட்ட அந்த நிழல் நிஜமாக மாறுகிற அந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே தான் நிஜமாக மாறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், அந்த உடன்படிக்கை பற்றி எப்படின்னு சொன்னால், இரத்தத்தினாலே மூடப்படுகிற வழியிலே எவரும் கிருவாசன தண்டையிலே, எபிரேயர் சொல்லுகிறது, எபிரேயராக்கம் தைரியமாக அந்த நாட்களில் நாங்கள் கிருவாசன தண்டையிலே செல்ல முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களில் நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால்,
இந்த நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இந்த நாட்களில் சில காரியங்களை இந்த நாட்களில் நிறைவேற்றுகிறார் சொல்லி எங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், எபிரேய நிருபத்தை எழுதியவர் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்த அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவே சுதந்திரவாளியாக எண்ணுகிறார் சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 1 அதிகாரம் 1-2 இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின ஆக்கத்திலே பாருங்கள் 1 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். என்னோட கூட இந்த நாட்களை பாருங்கள். எபிரேயர் 1 அதிகாரத்திலே 1 வாசிக்கிறோம். பாருங்கள், பூர்வ காலங்களில் பங்குள்ளவர்களாகவும் வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே யார் மூலமாய் அங்கே திருவுளம் பற்றுகிறார்? கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இப்ப பாருங்க, இந்த வசனத்தை வச்சு நீங்க பாருங்க. இப்ப எப்படி சொல்லி சொன்னால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அதாவது நமக்கு திருவுளம் பற்றார், வெளிப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நமக்கு வெளிப்பட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிற வழியிலே இவரை அதாவது சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக, சர்வமண்டா எல்லாத்துக்கும். அப்ப பாருங்க, எத்தனை கேலக்சி இருக்குதோ, எத்தனை கோள்கள் இருக்கிறதோ, எத்தனை நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எப்படி இருந்தா எல்லாத்துக்கும் அங்கே சுதந்திரவாளி. இவரை கொண்டுதான் உலகங்களை உண்டாக்கின. அப்ப பாருங்க, எத்தனை உலகம் இருக்கிறது, அநேக உலகங்கள் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நீங்க இந்த பூமிதான் ஒரு உலகம் சொல்லி இன்றைக்கு நீங்க நினைக்கிறது தவறு. இன்றைக்கு ஏனென்றா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பார்க்கிற வேளையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அநேக உலகங்கள் இந்த நாட்களிலே இருக்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப உலகங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு பாருங்கள், பவுலடிகள் சொல்லுகிறார், நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப 3வது வானம் என்றா நாங்க நினைக்கிறோம், ஆக 3வது வானம் மட்டும் என்று சொல்லி. அருமையான அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் அநேக உலகங்கள் இந்த நாட்களே, ஏனென்றால் என் வீட்டில், என் பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களே அதாவது நாட்கள் ஒரு மறைவான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். வாசஸ்தலங்கள், அப்ப பிதாவுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த வாசஸ்தலங்கள் எதை குறிக்கிறது சொன்னால் அநேக உலகத்தை தான் இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் அந்த இடத்திலே நடக்கும். ஏனென்றால் நான் போய் உங்களுக்காக ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். இப்ப பாருங்கள், இன்றைக்கு பவுலடிகளுக்கு கிடைக்கிற காரியம், பவுலடிகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார், அவருக்கு கிடைக்கிற காரியம் இந்த நாட்களிலே நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. ஆனா ஆண்டோடைய சமூகத்துக்கு நாங்கள் போவோம் எல்லாரும், மருமான கர்த்தருடைய, ஏன்னா ஆண்டோடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டோட ஊழியத்தை செய்கிறோம். இப்ப பாருங்கள், ஆனால் அதே வேளையிலே பேதுருவுக்கு கொடுத்த அந்த இடம், ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த இடத்திலே நாங்கள் போய் அங்கே அவருக்கு வெளிப்படுத்துகிற இடம், அவரை கொடுக்க போகிற இடங்கள், இப்படிப்பட்ட இடங்கள் இந்த நாட்களில் நாங்கள் போகலாமோ போயில தெரியாது. அதே வேளையில பாருங்கள், அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே நாங்கள் இந்த நாட்களில் அங்கே போவோம். ஆனால் ஒரு சம்பவம் நடக்கும் என்னவென்றால், எல்லாரையும் நாங்கள் அங்கே சந்திக்கிற நேரத்தை, காலத்தை தேவன் இந்த நாட்களை ஏற்படுத்தி தருவார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் மனதில் வச்சிருக்க வேண்டும். நாங்கள் தாவீது ஐயாவை காணுவோம் இந்த நாட்களே, அதாவது நாட்களே பவுலடிகளை காணுவோம். இப்படியாக ஒவ்வொருவரையும் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், ஆபிரகாம், நோவா தாத்தா, ஆபிரகாம் தாத்தா, ஈசாக்கு, யாக்கோபு தாத்தா, இவர்கள் எல்லாரையும் இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இந்த நாட்களை தேவன் அந்த இடத்திலே கிருபை செய்வார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் இணைப்பை கொண்டு வருகிற என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வழியிலே பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமோடு நடந்தவர் தான் நம்மோடும் நடக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஈசாக்கோடு நடந்தவர் தான் நம்மோடு நடக்கிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் தான் 100 மடங்கு அதாவது அந்த நாட்களை ஆசீர்வதித்தவர் தான் அந்த நாட்களே நம்மோடும் இருக்கிறார். யோசேப்போடு கூட இருந்து எகிப்து தேசத்திலே ஆளுகை செய்யும்படியாக யோசேப்புக்கு இந்த நாட்களே அதிகாரங்களையும் வல்லமையும் சமாதானத்தையும் கொடுத்த நாட்களை நடத்தினவர் நம்மோடு கூட இந்த நாட்களே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு காலகட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த நாட்களில் வித்தியாசமாக இருந்தது. என்றால் இன்றைக்கு அந்த மனுஷனுடைய அந்த அறிவு பெருகி காரியங்கள் இந்த நாட்களை வளர்ந்து வருகிற வேளையிலே இதெல்லாம் இந்த நாட்களை நமக்கு பார்க்கிற வேளையிலே ஒரு சிம்பிளாக இந்த நாட்களை இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்கு. பாருங்க, யோசேப்பு ஒரு தேசத்தை ஆளுகிறன்னு சொன்னால் ஒரு பெரிய காரியம் ஐயா. இன்றைக்கு அரசியலுக்கு வரான்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஃபைட் பண்ணியே வந்துருவாங்க. பாருங்களேன்னு சொல்லி அதுதான் அந்த காலத்திலே அப்படி அல்ல. அவர்கள் அங்கே தேவனாலே நியமிக்கப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ராஜாவா இருந்தாலும், இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தாலும்
அங்கே பெஞ்சமின் கோத்திரத்தில் இந்த நாட்களே சவுலை தெரிந்து கொள்ளுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் சாமுவேலோடு ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், என்னை வெறுக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் அந்த ஜனங்களுடைய வாஞ்சியையோ ஜனங்களுடைய காரியத்தை ஆண்டவர் தடுக்கவில்லை. இதை நாங்க பார்க்க வேணும். கேட்டாங்க ராஜா வேணும்னு சொல்லி கொடுத்துட்டார். இப்ப பாருங்க, அந்த இடத்துல வந்து ஆண்டவர் நாங்க நிப்பாட்டே இல்லை. இங்க வாப்பா, இவன் இப்படி செய்வான் அப்படி செய்வான்னு சொல்லி நிப்பாட்டே இல்லை. ஆனா கொடுத்துட்டார், நீங்க பட்ட அனுபவிங்கப்பான்னு சொல்லி. பாருங்க, இப்ப இந்த காரியம் நடந்தது என்னன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய தீர்மானம் தாவீதுதான் இங்கே என்ன செய்ய வேண்டும், இஸ்ரவேல் தேசத்தை ஆள வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் ஜனங்களுடைய தீர்மானம் எப்படியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அங்கே இந்த நாட்களிலே சவுல் தான் அங்கே தேசத்தை நமக்கு ராஜாவாக வர வேண்டும், முதலாவது ராஜாவாக வர வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள் சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆனால் முடிவிலே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் சவுல் அங்கே இந்த நாட்களிலே அதாவது நாட்களே தன்னைத்தானே மாய்த்து இந்த நாட்களே மறிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப சவுளுடைய ஆட்சியிலே பார்க்கிற வேளையிலே ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆவினாலே நடத்தப்பட்ட சவுல் அசுத்தாவிக்குள்ளே அலக்களிக்கிற ஆவிக்குள்ளே இந்த நாட்களை பிடிக்கப்பட்டு அங்கே அதை திரட்டும்படியாக தாவீது அவரிடத்திலே செல்லுகிறதை அங்கே காண்கிறோம். அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சவுல் தாவீதை கொல்லும்படியாக அநேக இடங்களிலே இந்த நாட்களை வகைதெடுத்துகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இதைத்தான் ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆண்டவர் மனசாப்படுகிறார். ஐயா நீங்க பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற ஆண்டவர் அங்க உண்மை ராஜாவாக்குனதுக்கு மனசாப்படுகிறேன் சொல்லி இந்த நாட்கள் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கக்கூடியதா இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னா பாருங்கள், இவன் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னார், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொல்லுவதற்கு இந்த நாட்கள் திரிகிறான். அந்த நாட்கள்ல பாருங்கள் எப்படி அந்த தேவனுடைய நியமனங்கள் தேவனுடைய கற்பனை காரியங்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த அபிஷேகம் பட்ட மனுஷனை இந்த நாட்களை கொல்லும்படியாக அங்கே சவுல் இந்த நாட்களில் திரிகிற வேளையிலே அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் சவுலை தன்னுடைய செட்டைகளின் மறைவிலே இந்த நாட்களிலே தன்னுடைய கண்மலையின் மறைவிலே இந்த நாட்களிலே அங்கே தாவீதை ஒளித்து வைத்து இந்த நாட்களை காத்து கொண்டு வருகிறார் என கர்த்தருடைய பிள்ளைகளே. எப்பொழுது சவுலுடைய ராட்சியம் விழுகிறதோ அதற்கு பின்பாக தாவீது அங்கே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்ப தாவீதுடைய அபிஷேகம் இந்த நாட்களை பாருங்கள், எத்தனை அபிஷேகம், 3 அபிஷேகங்கள் இந்த நாட்களை இருக்கிறதா என கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியாக தேவன் அந்த தாவீதை அபிஷேகம் பண்ணி இந்த நாட்கள் என்ன செய்கிறார், இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக கொண்டு வந்து இந்த நாட்களிலே அங்கே நடத்துகிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் தேவன் தன்னுடைய சித்தங்களை நிறைவேற்றுகிறார். ஏனென்றால் ஆலயம் கட்டப்படுகிறது. ஏன்னா இது தாவீதுடைய வாஞ்சியாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த இடத்துல சொல்ல இல்லை, ஆனால் தாவீது இருதயத்திலே நினைக்கிறான் அந்த நாட்கள், ஆண்டவரே உமக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டவன், எனக்கே அநேக காரியங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. சிறு வயது முதல் இந்த காட்டிலே நான் கரடிகள் அதாவது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேளையிலே இந்த நாட்களே வந்த கரடி சிங்கங்களை என்னை தப்புவித்து காப்பாற்றி காரியங்களை செய்திருக்கிறேன் சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களே பேசுகிறார். அந்த நாட்கள் வாப்பா, நீ யுத்தங்கள் எல்லாம் செய்து உன்னுடைய கரங்களிலே இரத்த கரைகள் இருக்கிறபடினால் உன்னுடைய குமாரன் மூலமாய் உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சியை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கும். அதன்படியே கர்த்தர் இந்த நாட்களை செய்த மட்டுமல்ல பாருங்கள், ஆலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ணப்படுகிற வழியிலே தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்திலே இறங்கினது, வஸ்திரத்தின் ஓரம் இந்த நாட்களை தொட்டதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இது பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வருகிற வேளையிலே பாருங்கள், ஆண்டவருடைய அந்த மேசியாவுடைய அறிமுகம் இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே இந்த எபிரேயரிலே நிருபத்திலே வாசித்த பிரகாரம் அங்கே 1 அதிகாரம் 1-2 வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், கடைசி நாட்கள் எப்பொழுது, இப்பொழுது இன்றைய நாட்களை குறித்து சொல்லுகிறேன். இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சொந்தரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகத்தை உண்டாக்கினார், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், யாருடைய, பிதாவினுடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையும் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை எபிரேயராக்கம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விட்டு இரத்தத்தை சிந்தி ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டு பிதாவுடைய வலது பார்சத்துல போய் உட்கார்ந்து ஆனா பாருங்க, ஒரு காரியத்தை வேதத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படவில்லை. பாருங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகிறது. யாரை குறிக்கிறது? பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கிற வேளையிலே அதைத்தான் இங்கே யோவானுக்கள சுவிசேஷத்திலே பார்க்கிற வேளையிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்திலே அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்.
அப்ப அந்த வார்த்தை யார் என்று பார்க்கிற வழியில் அது குமாரன் ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் அங்கே பிதாவாகிய தேவன் மரியாளுடைய கற்பத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்கே அவள் கற்பந்தரிக்கிறதுக்கு வார்த்தை தானே ஐயா வந்தது. அந்த இடத்திலே பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையோடு இந்த நாட்களை வந்து இந்த நாட்களை என்ன செய்கிறார், அப்படியே அவருடைய வயிற்றில் இந்த நாட்களை கற்பம் தரித்து அங்கே அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உருவாகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அருமையான கர்த்தர், வார்த்தை அப்படியே இருந்தால் ரத்தம் சிந்த முடியாது. வார்த்தை மாமிசமாக வேணும். அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது மாமிசமாக வேணும். மாமிசமாகிறது என்று சொல்லி சொன்னால் மாமிசமாக அப்படியாக அந்த நாட்கள் உடனே வர முடியாது. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மாமிசம் எப்படியாக வர வேண்டும், ஒரு கற்பத்திலே தரிக்கிற வேளையிலே தான் அது ஒரு மாமிசமாக அந்த நாட்களில் உருவாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நரம்புகள், சதைகள், எலும்புகள் இப்படியான காரியத்திலே வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஆதிகாமத்திலே ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கினார். எப்படியாக உண்டாக்கினார் சொல்லி சொன்னால் பாருங்கள், மண்ணினாலே உண்டாக்கினார் என்று சொல்லப்படுகிறது ஒழிய மாமிசத்தினால் உண்டாக்கப்பட்டவர் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படவில்லை. ரொம்ப கவனமாக கேளுங்க. அப்ப ஆதாமை மண்ணினாலே, கிளே, அதாவது மண்ணினாலே உருவாக்கி அதற்கு நாசியிலே சுவாசத்தை கொடுத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நீ மண்ணான மனுஷன் ஐயா, மண்ணானவன் மண்ணுக்கே திரும்புவான் என்று சொல்லப்படுகிறதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாம்சமான வார்த்தையா இருந்தவர் மாமிசமா இந்த நாட்களிலே மரியாளுடைய கற்பத்திலே இந்த நாட்களில் உருவாக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு, அதைத்தான் இங்கே இந்த எபிரேயர் ஆக்கத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது இந்த நாட்களிலே எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவன் இந்த நாட்களிலே எல்லா காரியத்தையும் இந்த நாட்களிலே செய்து முடிக்கிற தேவனாய் இன்றைக்கு இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த பாருங்கள், இந்த வசனத்தை வாசிக்கின்றேன். அங்கே சொல்லப்படுகிறது, நியாய பிரமாணத்தினாலும் தீர்க்க தரிசனங்களாலும் அங்கே அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கல்ல, அங்கே நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று இயேசு இந்த நாட்களை அங்கே உறுதியாக கூறுவதை மத்தேயு 5:17 இந்த நாட்களை பார்க்கிறோம். அவருடைய மகிமையான அந்த உயிர்த்தெழுதலும் எபிரேய மொழியிலே பழைய ஏற்பாட்டிலே வேதத்திலே 3 பகுதிகளாகிய மோசேயினுடைய சட்டம், தீர்க்க தரிசனங்கள், சங்கீதங்கள் ஆகிய மூலமாய் தேவன் நமக்கு நேரிட இருந்தவைகள் அனைத்தையும் முன்னுரைத்தார் என்று சொல்லி அங்கே நிரூபிக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நமக்கு நேரிட இருந்த ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் தேவன் அங்கே இந்த நாட்களிலே உரைக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது இப்படியாக. லூக்காவின் புத்தகத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 24ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், 24ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்திலே இருந்து வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லை என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், அப்ப தேவன் என்ன செய்கிறார், அவர்களுக்கு இந்த நாட்களை அங்கே விபரித்து இந்த நாட்களை காண்பிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், 44வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வழியில வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமத்திலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் அங்கே என்ன செய்தார், திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டி இருந்ததே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அன்றியும் மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி சர்வ தேசங்களிலும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், எதை எப்படியாக அந்த நாட்களில் சொல்லப்படுகிறது என்றால், தீர்க்க தரிசனங்கள், மோசேயுடைய சட்டங்கள், தீர்க்க தரிசனங்கள், சங்கீதங்கள்
இவைகள் மூலமாய் தேவனை அந்த இடத்திலே அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கும். பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனங்களை நாம் இந்த நாட்களிலே நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமானால் மாதிரி படிவு முறையின்படி அங்கே பற்றி இந்த நாட்களிலே கொஞ்சம் இந்த நாட்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், மாதிரி படிவு வரன் முறையின் சில முக்கிய கொள்கை என்னவென்றால், பழைய ஏற்பாட்டை நாம் இந்த நாட்களிலே கவனத்துடன் இந்த நாட்களிலே படித்தால் அதில் அநேக மாதிரி படிவங்கள் இருப்பதை இந்த நாட்களிலே காண்கலாம். அதாவது எப்படி என்றால், கிரே ரூபோஸ் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும் அவைகள் மேசியாவின் வருகையிலே நிறைவேறி உள்ளன என்பதையும், அந்த மாதிரிகளின் இந்த நாட்களை எதிர்மறைவர்கள் ஆவதாவது என்பதை குறித்தும் பழைய ஏற்பாட்டிலே இருந்து பல ஆட்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளுக்கும் காரியங்களுக்கும் புதிய ஏற்பாட்டிலே இருக்கும் கிறிஸ்துவுக்கும் பல தொடர்புகளை இந்த நாட்களில் இருக்கின்றன. தீர்க்க தரிசனமும் அதன் நிறைவேறுதலும் இந்த நாட்களிலே ரெண்டும் இந்த நாட்களிலே கொள்கைகளின் அடிப்படையிலே இயங்கும் என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. முதலாவதாக, பழைய ஏற்பாடு வேத பகுதியிலே எப்படி கிறிஸ்துவை இந்த நாட்களில் சுட்டி காட்டுகிறது என்பதை அறிய வேண்டுமானால் நாம் அந்த பகுதியிலே தேவனின் மீட்பு திட்டத்தை என்ன நிகழ்ச்சி வெளிப்படுத்தி உள்ளது என்று அறிய முற்பட வேண்டும் அருமையான கர்த்தருடைய. அப்ப தேவனுடைய காரியத்தை குறித்து அதிலே என்ன அங்கே இந்த நாட்களிலே என்ன செய்கிறது, அங்கே இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது என்பதை அங்கே குறித்து இந்த நாட்களிலே அறியக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கிறது. முதலாவதாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது அந்த பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே ஒரு வரலாறு நிகழ்ச்சியில் என்று சொல்லி இந்த நாட்களிலே எடுத்துக்கொண்டு பின்னர் அது எவ்வாறு வரப்போகும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது என்பதை கண்டறிய வேண்டும். நீங்க முதலாவது பழைய ஏற்பாட்டில் போய் பார்க்கணும் ஐயா, மேசியாவை குறித்து நாட்களை பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் போய் என்னத்தை பார்க்கறான்னு சொன்னால், சபைக்கு விரோதமாய் என்னத்தை குறித்து இந்த நாட்கள் சொல்லலாம், இந்த நாட்களே ஊழியக்காரருக்கு விரோதமா என்னத்தை செய்யலாம்னு சொல்லி ஒரு ஒரு கோஷ்டி இந்த நாட்களில் உலகத்துல எழும்பியிருக்கு. அவங்க யாரையா ரசிக்கப்பட்டவங்க தான், இல்லை. அவங்க என்ன சொல்லிச்சுனால், கேள்வி கேட்டு இந்த நாட்கள் என்ன செய்வாங்க, அர்த்தமில்லாத கேள்விகளை கேட்டு இந்த நாட்களை என்ன செய்வாங்க, ஜனங்களை திசை திருப்புற காரியமா இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இந்த நாட்களை ரொம்ப கவனமா இருங்க. அப்ப பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன இருப்பது வித்தியாசம் என்றால், முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும், அது அதனுடைய நிழல். அப்ப நிழல்ல என்ன, நிழலை நாங்கள் வாசித்தால் தான் நிஜத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப நிழல்ல எங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்கள், அங்கே யாக்கோவோடு இந்த நாட்களை போராடுகிறது யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அது ஜெபம், பிரேயர். அங்கே போராடி ஜெபிக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் அப்ப இன்றைக்கு நாங்கள் யாரோடு இன்றைக்கு நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு தான் நிற்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை செய்து முடியும், ஆண்டவரே என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும்னு சொல்லி ஆண்டவரோடு போராடி கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய நோய்களை மாற்றும், ஆண்டவரே என்னுடைய சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவரே என்று சொல்லி அனுதினம் இந்த நாட்களை என்ன செய்கிறோம், ஆண்டவரோடு இந்த நாட்களை போராடி ஜெபம் பண்ணுகிறோம். இதே காரியத்தை தான் அன்று யாக்கோபு என்ன செய்தார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடமாட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களில் போராடி அந்த ஜெபத்தை பெற்றுக் கொண்டார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப நாங்கள் போராடி வெற்றி கொள்கிறவர்களா இந்த நாட்களில் இருக்க வேண்டும். இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, அதாவது எப்படி என்று சொன்னால், அது எவ்வாறு வரப்போகும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே சுட்டி காட்டுகிறது என்று கண்டறிய வேண்டும் முதலாவதாக. இரண்டாவதாக, பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகளிலே மேசியாவின் இந்த நாட்களே வரவினாலே நிறைவேறி உள்ளது என்று கண்டால் அது பழைய ஏற்பாட்டில் அங்கே நிகழ்ச்சிகளாக இந்த நாட்களை காட்டிலும் ஆவிக்குரிய நிலையிலே உயர்ந்த சத்தியமாக நம்மால் இந்த நாட்களை அறியப்பட வேண்டும். உண்மையிலே அந்த நிகழ்ச்சிகளிலே இந்த நாட்களை பங்கு கொண்டு பழைய ஏற்பாட்டிலே நபர்கள் நாங்கள் அங்கே அதை கண்டு இந்த நாட்களை அனுபவிக்க வேண்டும். பின்னால் இந்த நாட்களே நிறைவேறப் போகும் ஒரு தீர்க்க தரிசனம் உண்மை என்பதை இந்த நாட்களே அறிந்திருக்க மாட்டார்கள். உதாரணமாக இந்த நாட்களே சங்கீதம் 22 அங்கே எழுதிய தாவீது தன் வேதனைகளை பின்னாலே இந்த நாட்களே என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அனுபவத்தையும் அங்கே உணர்த்தி எழுதுகிறதை பார்க்க. சங்கீதம் 22 எதை குறிக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை அனுபவத்தை. பாருங்க, தாவீது சங்கீதம் 22 எழுதிட்டார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சங்கீதம் 22 எழுதிக்குள்ள அடிக்கப்பட்டிருந்தாரா? அருமையான கர்த்தர் பாருங்கள். ஆனா உண்மையின்படி பார்க்க போது உலக தோற்றத்துக்கு முன்பே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அந்த வெளிப்பாட்டை தான் இங்கே தாவீது ராஜா சங்கீதம் 22 அவருடைய அங்கே அதாவது சிலுவை மரணத்தை குறித்து அந்த இடத்திலே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வருகிற வேளையிலே தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், நிச்சயமாக இந்த நாட்களிலே
ஆண்டவர் அந்த மரணத்தை அங்கே ஏற்றுக்கொள்ளுகிறதை, அங்கே சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அனுபவிக்க போகும் வேதனைகளை என்று இந்த நாட்களை உணர்ந்திருக்க சாத்தியம் இல்லாமல் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொன்னால், ராமாவிலே ராகேலின் கல்லறையை கடந்து செல்லும் போது சிறை கைதிகள் இந்த நாட்களிலே அழுது கண்ணீர் வடித்தல். எரேமியா 31:15 பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், இந்த கண்ணீர் இந்த நாட்களிலே பெத்லகேமிலே இந்த நாட்களிலே 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் அத்தனையும் கொல்லப்படும் போது ஏற்பட்ட இந்த நாட்களிலே அழுகை கூக்குரல் மூலமாக நிறைவேறியது என்பதை அங்கே உணர்த்துகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 2:18 வசனத்தை இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள். எரேமியா 31:11 இங்கே மத்தேயு 2 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வாசிப்போமா இருந்தால் என்னோடு கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்வோம். இந்த நாட்களை பாருங்கள். மத்தேயு 2 பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கின்றேன். 18 வசனம் சொல்லுகிறது பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறுகிறது. பாருங்கள் என்ன சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த 14 வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி சாத்திரிடத்திலே திட்டமட்டமா விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்தான். அப்ப எங்க வருது? புலம்பலும் அழுகையும் மிகுந்த துர்க்கமும் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அவர்கள் இப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் கேட்கப்பட்டவர்களே, ராகால் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடினால் ஆறுதல் அடைந்திருந்தாள் என்று சொல்லப்படுது. அப்ப எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அங்கே அப்பொழுது நிறைவேறுகிறது. சொல்லப்படாதது, ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதனாக எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ என்று சொல்லி நாங்கள், ஏனென்றால் பிராணனை பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லப்படுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சந்தர்ப்பத்தை பாருங்க. இப்ப பழைய ஏற்பாடுல என்ன நடக்கிறது? இப்படியான காரியம் நடக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி அதை ஏற்கனவே உரைத்திருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டிலே அந்த வார்த்தையை மத்தேயு 2:18 வசனத்திலே இந்த நாட்கள் நிறைவேறுகிறதை இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டின் நிகழ்ச்சிகள் அவையும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் அங்கே நிறைவேறி வெளிப்படுவதை கண்டு இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வேதாகம் இந்த நாட்களை நமக்கு வலியுறுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே தீர்க்க தரிசன மாதிரிகளின் வகைகள் என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறியுள்ள இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் 4 வகைகளாக உள்ளன. எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, முதலாவதாக புதிய ஏற்பாட்டிலே அங்கே எடுத்தாளப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டிலே காணப்படும் பல தீர்க்க தரிசனங்கள் நேரடியாகவே வேதம் சொல்லுகிறது இயேசுவை பற்றி இந்த நாட்களே கூறியுள்ளது என்பதை தெளிவாக இந்த நாட்களே தெரிந்து கொள்ளலாம். அவைகள் அப்படியே என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே எப்படி என்று சொன்னால், ஏசாயா 7:14 வசனத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியது. என்னோடு கூட இந்த நாட்களிலே திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே 7வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று சொல்லி இந்த நாட்களிலே பெயரிடுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வார்த்தை அங்கே புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிறது சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பாருங்கள் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே இந்த நாட்களிலே அந்த வார்த்தை இந்த நாட்களில் நிறைவேறுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார், ஏனென்றால் அவர் ஜனங்களுடைய பாவங்களை இந்த நாட்களிலே மன்னிப்பார் என்பதுதான் அந்த இயேசு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பாருங்கள், இயேசு பெத்லகேமில் பிறப்பார் என்பதை நிரூபிக்க மீகா 1 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய பிறப்பை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுறோம். எந்த இடத்திலே சொல்லிட்டாக பிறப்பார் என்பதைத்தான் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், எப்படி என்று சொன்ன வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். மீகாவின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது. மீகா 2 அதிகாரத்திலே மீகா 1 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள்.
2:3 சொல்லப்படுகிறது. சகல ஜனங்களே கேளுங்கள், பூமியிலும் அதில் உள்ளவர்களை செவி கொடுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர், நம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாய் சாட்சியா இருப்பார். இதோ கர்த்தர் தமது ஸ்தலத்திலே இருந்து புறப்பட்டு வருகிறார், அவர் இறங்கி பூமியிலே உயர்ந்த இடங்களை மிதிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அன்பு பிள்ளைகளை பாருங்கள். ஏனென்றா பாருங்கள், மெழுகு அக்கினியை போலவும் அக்கினிக்கு முன்பாக உருவுறது போல, மரங்களிலே இருந்து பாயும் தண்ணீர் தரையிலே பிளந்து போகிறது போலவும், பர்வதங்கள் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப எங்கே சொல்லப்படுகிறது சொன்னால், அங்கே எருசலேம், சமாரியா இப்படியான தேசங்களிலே இந்த நாட்களில் அங்கே இஸ்ரவேலுடைய காரியத்தை குறித்து அடுத்த வசனத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப மீகாவுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே இப்படியாக அந்த நாட்கள் சொல்ல பாருங்கள். இந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வந்து பிறப்பார் என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுது. யார்? யோவான் ஸ்நானனை குறித்தும் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப யோவான் ஸ்நானகன் என்னத்தை குறித்து சொல்லுவான்னு சொன்னால், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான் என்று சொல்லி வேதத்திலே இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பழைய ஏற்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே எல்லாம் ஆண்டவருடைய காரியத்தை குறித்து முற்று முழுதாக ஒரு வசனம், ஒரு சொல்லு கூட இந்த நாட்களிலே தவறாதபடி எல்லாவற்றையும் திட்டவட்டமாக இந்த நாட்களிலே அங்கே ஆவியானவர் இந்த நாட்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஒரே ஒரு சம்பவம் தான் இந்த நாட்களை நடக்க வேண்டிய காரியங்களாக இருந்தது. என்ன காரியம் என்றால், அவர் மாம்சத்திலே வந்து பிறக்க வேண்டும். எல்லாம் சொல்லப்பட்டது கர்த்தருடைய பிள்ளைகளே. பழைய பாட்டிலே எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டது. ஆனால் மாம்சத்திலே இந்த நாட்களை அவர் வந்து பிறக்க வேண்டும் என்பது. ஏனென்றால் மாம்சத்திலே வந்து அவர் பிறந்து, ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பூமியிலே வந்து ஒருக்கா பிறந்தால் தான் இந்த நாட்களிலே பூமியினுடைய நிலைப்பாடுகள் அறிந்து கொள்வார். இப்ப நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் இந்த நாட்களில் அவர் சகலவற்றை மறைந்தவர் தான், உண்மைதான் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் மனுஷர்களோடு அவர் அங்கே இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? ஏதோன் தோட்டத்திலே ஆதாமோடு உலாவினவர் தோல்வியை கண்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் ஆதாம் ஏவாள் அங்கே என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிவில்லாதபடி தேவனுடைய மகிமையை இழந்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அந்த இழந்து போன மகிமையை மறுபடியுமா இந்த மனுஷர்களுக்கு பெற்று தரும்படியாகத்தான் மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே மானிட ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா இந்த நாட்களில் சொல்லப்பட்ட காரியம், எரேமியா தீர்க்கதரிசி மூலமா இந்த நாட்களில் சொல்லப்பட்ட காரியம், மீகா தீர்க்கதரிசி மூலமா இந்த நாட்களில் சொல்லப்பட்ட காரியம், எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே அவருடைய பிறப்பு இந்த நாட்களிலே அவர் மறுபடியுமா மனுஷனாய் பிறப்பார் என்பதை தெளிவாக பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்திலே வருகிற வேளையிலே, மத்தேயு லூக்காவிலே வருகிற வேளையிலே அவருடைய பிறப்பு நிஜமாக அந்த இடத்திலே வருகிறதை பார்க்கிறது மட்டுமல்ல. அந்த நாட்களிலே பாருங்கள், அங்கே சகரியாவின் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, அவருக்கு அங்கே என்ன சொல்கிறார்கள்? குருத்தோலையை அங்கே பிடித்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அதைத்தான் இங்கே புதிய ஏற்பாட்டிலே இந்த நாட்களிலே நிஜமாக இந்த நாட்களிலே கொண்டாடுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், சொல்லப்படுகிறது பாருங்கள். மறுபடியுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த அதாவது அவர் எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கிறதை எப்படியாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா பாருங்கள். சகரியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே இந்த வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், எருசலேமுக்குள்ளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பவனி வருகிறதை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பவனியை குறித்து இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இந்த நாட்களே, சகரியாவின் புஸ்தகத்திலே இந்த நாட்களே சொல்லப்படுகிறது. இப்படியாக அவர் வருவார் என்பதை குறித்து அங்கே தெளிவாக இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்கள், இங்கே புதிய ஏற்பாட்டிலே அங்கே பார்க்கிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு முதல் போவதற்கு முன்பாக அதே காரியம் இங்கே சொல்லப்படும். பாருங்கள், சீயோன் குமாரத்தியே மிகவும் மகிழ்ந்து கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மறியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லப்ப இந்த வார்த்தை எங்கே நிறைவேறுகிறதுன்னு சொல்லி சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே சிலுவை மரணத்துக்கு முன்பாக அதே கழுதையிலே இந்த நாட்களிலே சொல்லப்பட்ட பிரகாரம் நிஜம் நிலமாக அந்த நாட்களிலே மாறுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இப்படியாக அநேக காரியங்கள் இந்த நாட்களில் தாவீது சங்கீத புஸ்தகத்திலே ஆண்டவருடைய வருகை, ஆண்டோடைய பிறப்பு, ஆண்டோடைய காரியத்தை குறித்து தெளிவாக அந்த நாட்களிலே அங்கே
எழுதுகிறதையும் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள். அதே வேளையிலே யோவான் 19ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே, யோவான் 19ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, ஆண்டவுடைய கடைசி மரணத்திலே அவருடைய சட்டைகளை உடைய இந்த நாட்களை சீட்டு போடுவார்கள் சொல்லி, அவருடைய அந்த அங்கிகளை பிக்க மாட்டார்கள், சீட்டு போடுவார்கள் சொல்லப்படுகிறது. அப்படியே அதன்படியே இந்த நாட்களிலே வேத வார்த்தையின்படி எந்த விதமான மாற்றம் இல்லாதபடி காரியம் நிறைவேறுது. அவருடைய எலும்போல் ஒன்றும் உடைக்கப்படாதென்று சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த நாட்களில் சங்கீத புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் அதே விதமாகத்தான் அவர் மரித்து விட்டாரோ என்று சொல்லி இந்த நாட்களிலே, அந்த நாட்களே பாருங்கள், சிலுவை மரணத்திலே ஆக்கள் மரித்தவுடனே அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆக்கள் மரிக்காமல் அந்த அவருடைய ஜீவன் இழுத்துக் கொண்டிருக்கிற வழியில் அந்த எலும்பு மூட்டுகளை உடைத்து விடுவார்கள். முழங்கால் மூட்டை, கை மூட்டுகளை இந்த நாட்களில் உடைத்து விடுகிற வழியிலே அப்படியே ஜீவன் போகும். ஆனால் அவர்கள் கண்டது வித்தியாசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அவர் ஏற்கனவே மரித்து விட்டார். அவருடைய விழாவிலே குத்தின வழியிலே இரத்தமும் தண்ணீரும் அங்கே இருந்து புறப்பட்டு வந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அதனாலே அன்பு பிள்ளைகளை பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பூமியிலே வருவார், பூமியிலே வெளிப்படுவார் என்பதை குறித்து அங்கே தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டவள் 2 ராஜா 5:14 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அதே விதமாக இந்த நாட்களை பாருங்கள். இன்றைக்கு அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:17 சொல்லப்பட்ட பிரகாரம், அதாவது அவர் அங்கே நியாய பிரமாணத்தையோ அல்லது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே எதையும் அழிக்க வரவில்லை, எல்லாவற்றையும் நிறைவேற்ற வந்தார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகை இனி மறுபடியுமா இந்த நாட்களிலே அவர் மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாங்கள் தயாராகுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே, வல்லமையும் ஜீவனுள்ள வார்த்தைகளை இந்த நாட்களிலே ஆண்டவரே, நீங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரே வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைய நாட்களில் அநேகர் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் வித்தியாசம் தெரியாதபடி இந்த நாட்களை ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்களை அவர்கள் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டு திரிகிறார்கள். அருமையான ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆவியானவரை அவர்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. இன்றைய நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கூட இருப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா.